கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 21ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, திருத்துவ கடவுளே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரை குளிர்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவர், இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் தாமே அடியார்களை மறைத்து நீர் பேசுகிற ராஜா. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிய கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை நேரத்தில் நாம் 68வது பாடலாகிய தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகளேனே என்ற கர்நாடிக் வெர்ஷன் இந்த பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 68வது பாடலாகிய தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாய் என்னை பைம்புன்மே, ஆவலதாய் என்னை பைம்புன்மேல் அவர் மேய் தம்மநீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம், நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. பள்ள திறங்கிடேனும், சாநிழல் பள்ள திறங்கிடேனும், சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பள்ள திறங்கிடேனும், சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், வானபரன் என்னோடிருப்பார். வள்ளை தடியும் கோலும் தேற்றும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ.
பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பாங்காய் எனக்கென் வேற்படுத்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பாங்காய் எனக்கென் வேற்படுத்தி, சுகதையிலம் கொண்டென் தலையை, சுகதையிலம் கொண்டென் தலையை, சுபமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமும் மாய் நிரம்பும், ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமும் மாய் நிரம்பும், நேயன் வீட்டினில் சிறப்போடே, நேயன் வீட்டினில் சிறப்போடே, நெடு நாள் குட்டியாய் நிலைத்திருப்பேன் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சீருமை தாழ்ச்சி அடைகிலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சீருமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம படித்து தியானிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு எ கால் டு ரிப்பன்டன்ஸ், எ கால் டு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பை நம்ம இங்கே பார்க்கின்றோம். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஜூதா, யூதாவிற்கு கடவுள் கொடுக்கிற நீதி தீர்ப்பையும் அதே நேரத்தில் கடவுள் கொடுக்கிற நியாய தீர்ப்பையும் இந்த நாளுக்குரிய செய்தியையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கடவுள் தம் மக்களை கண்டிக்கின்றதை நம்ம பார்க்குறோம். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற யூத நாட்டின் அரசர்களாய் இருந்த காலத்தில் எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோஸின் மகன் ஏசாயா கண்ட காட்சி என்பதை நம்ம பார்க்கின்றோம். கடவுள் தம் மக்களை கண்டிக்கின்றார். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிக்கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறாரு ஏசாயா. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராய் கிளர்ந்து எழுந்தார்கள். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சுயநலமின்றி வளர்க்கிறார்கள். தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து, தன்னுடைய வியர்வை இரத்தமாய் சிந்தி வளர்த்து எடுக்கிறாங்க. ஆனால் வளர்த்த கன்று மார்பில் பாய்கிறது என்று பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களையே அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி, நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்யலை, என்ன செஞ்ச அப்படி இப்படின்னு கேட்டு அவர்களை ரொம்ப நோகடித்து கடைசியில் அவங்க மரணிக்கின்ற அளவு கூட அவங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது அதே போல தான் இங்கே ஏசாயா ரொம்ப அழகாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் நன்றி கெட்டவர்களாய் மாறி போனாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள் இல்லையா, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், வணங்கா கழுத்துள்ள மக்களாய் மாறி போனதை நம்ம இங்கே தெளிவாக பார்க்கின்றோம். காலை
தன் உடைமையாளனை அறிந்து கொள்ளுகின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகின்றது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, காளை தன் எஜமானனை அறிகிறது. இன்னைக்கு காளையெல்லாம் கூட ஆடு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எஜமானனை அது என்ன பண்ணுது, நன்றாய் அறிந்து கொள்ளுகிறது. அதுக்கு தெரியுது. கூப்பிட்ட உடனே இந்த எஜமான் இந்த காளையோ ஆடையோ மாடையோ பேர் சொல்லி அழைத்த உடனே அது வேகமாய் ஓடி வந்து தன் எஜமான இடத்துல நிற்கிறதை நம்ம கண்கூடாய் பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொண்டாலும் கூட அவர்களை புரிந்து கொள்ளவில்லை, அவரை தெரிந்து கொள்ளவில்லை என்று அழகாய் சொல்லுகிறார். அதே போல கழுதை தன் தலைவன் தீனி போடுகின்ற இடத்தை அறிந்திருக்கிறது. அது எந்த இடத்துல கழுதைக்கு தீனி போடுவான்னு தன் எஜமானுடைய இடத்தை அறிந்திருக்கிறது. ஆனால் காளையும் சரி கழுதையும் சரி ஒரு 5 அறிவு படைத்த மிருக ஜீவன்கள். இவைகள் தன்னுடைய எஜமான்களை அறிந்திருக்கிறது. ஆனால் நான் படைத்த என் மக்கள், நான் விடுவித்த என் மக்கள் என்னுடைய அன்பையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வழி நடத்துதலையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் மிகுந்த மனவேதனையோடு சொல்லுகின்றதை நம்ம இங்கே பார்க்கணும். அதான் சொல்றார், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, காலை நேரத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பார். ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையா? அதில் முக்கியமான வசனம் 18ஆம் வசனம். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கின்றார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனியைப் போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்குதா? கருஞ்சிவப்பாய் இருக்கிறது, இல்லையா? உன்னுடைய பாவங்கள் உறைந்த பனி போல அவர் வெண்மையாக மாற்றுன்னு சொல்றார். இரத்த நிறமாக இருக்கிறது, அதை ஆண்டவர் பஞ்சை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளை, காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இவங்க என்ன செய்கிறாங்க? பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்து ஆண்டவருக்கு விரோதமாய் போகிறார்கள். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் யூதா, இல்லையா? யூதானுடைய அந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கடவுளை சுத்தமாக விட்டு விட்டு ஓடி போகிறாங்க. அதனால்தான் இங்கே சொல்கிறார், ஐயோ பாவம் நிறைந்த மக்கள் இனம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது, கேடுகட்ட மக்கள் இவர்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். பார்த்தீங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்து அவங்க அனாதைகளாய் அங்கே நாதியற்றவர்களாய் எகிப்தில் இருந்தபோது தன் தாசனாகிய மோசையை அனுப்பி அவர்களை விடுதலை செய்த கர்த்தரையே மறந்துட்டார். வனாந்தரத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை தந்தார். உண்ண உணவை, காடையை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, நல்ல தண்ணீர் கேட்டாங்க, தண்ணீரை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தா கூட நன்றி கெட்டவர்களாய் மாறி போனார்கள். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து துரோகிகளாய் மாறினார்கள், நன்றி கெட்டவர்களாய் மாறி போனார். அதான் சொல்றாரு, இல்லையா? த சின் அண்ட் ரெபெல்லியன், பாவமும் ஆண்டவரை அவர்கள் உதறி தள்ளிவிட்டதையும் எதிர்க்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சின்ஃபுல் ஸ்டேட் அண்ட் ரெபெல்லியன் அகென்ஸ்ட் காட், இல்லையா? அதே நேரத்தில் அவங்க சந்தித்த தண்டனையும் ஆண்டவர் கொடுக்கிறார், நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. பார்த்தீங்களா? நீங்கள் தொடர்ந்து என்னை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம்தான். நான் உங்களை தண்டிச்சுனே இருக்கிறேன். இப்படி தலையெல்லாம் என்ன அது புண்ணு இருக்குதுன்றார். அது சீக்கிரம் ஆற. தலையில் புண்ணு இருந்துச்சுன்னா ரொம்ப வலி இருக்கும். இப்படி வின்னு வலிக்கும், தூங்க முடியாது, இல்லையா? குளிக்க முடியாது, ரொம்ப ஸ்மெல் வரும், அதெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணல? மனம் திரும்பல. இப்படி இதயத்தில் தளர்ச்சி இருக்கிறது, ஏன்னா நீங்கள் சரியானதை யோசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறார். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களை நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. ரொம்ப அழகாக சொல்கிறார். உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்குது? தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது. எல்லா இடங்களிலும் புண்ணு இருக்குது, சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. யாரும் அதை என்ன பண்ணல? பிதுக்கவில்லை, அதை எடுக்கவில்லைன்னு சொல்ல. அதாவது ஒரு நர்ஸ் எப்படி ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்களை
அடிபட்டு இருக்கின்ற சிகிச்சைக்கு வருகின்ற மக்களிடத்தில் இருக்கின்ற காயங்களை கட்டுப்போட்டு ஆற்றி சீலை புதுக்கி குணமாக்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு பணியை இங்கே யாருமே செய்யலை, எண்ணெய் ஊற்றி கூட ஆற்ற முடியல அப்படின்றார். ஏன்னா கடவுளுடைய தண்டனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிற சொல்றார். உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது, உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின, வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகிறார்கள், வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த எச்சரிக்கை கொடுக்கிறார், தண்டனையே கொடுக்கிறார். மகள் சீயோன் திராட்சை தோட்டத்துக்கு குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்துக்கு குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்று கைவிடப்பட்டால் படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல நாம் ஆகியிருப்போம், குமராவுக்கு ஒத்தவர்களாக இருப்போம் என்று ஆண்டவர் சொல்றப்போ கடுமையான தண்டனையே இங்க ஆண்டவர் சொல்றார். அதனால தான் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் இடத்துல திரும்பி வாருங்க. காட்ஸ் கால் டு ரிப்பண்டன்ஸ், காட்ஸ் கால் டு ரிப்பண்டன்ஸ், எ கால் டு ரிட்டர்ன், காட்ஸ் இன்விடேஷன் டு ஜூதா ரிட்டர்ன் டு ஹிம். கடவுள் யூதாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, கடவுள் இடத்துல நீ திரும்பி வா, திரும்பி வந்தால் உனக்கு வாழ்வு கிடைக்கும். அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அண்ட் பிளெஸ்ஸிங் ஃபார் தோஸ் ஹூ ரிப்பன்ட். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார் இல்லையா. அதான் இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ் இல்லையா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் டு காட். கடவுளிடத்தில் திரும்புவதற்கான அழைப்பை நம்ம பார்க்குறோம். கடவுளின் அந்த மர்சி, இரக்கம், அவருடைய நீதி தீர்ப்பு, இவை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். அதான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, உங்களை கழுவி தூய்மை செய்யுங்கள் இல்லையா, உங்கள் தீச்செயலை முன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம செய்யும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட வருவார். அப்போது இங்கே சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சின் அண்ட் ரெபில்லியன், ரோமர் 3:9-20 பார்க்குறோம். பவுலடிகளார் மனிதனுடைய பாவத்தை குறித்து விளக்குகிறார். சங்கீதம் 51 முழுவதுமாக நம்ம பார்க்குறோம். தாவீதினுடைய ஜெபம் மனம் திரும்புதலுக்காக. அடுத்தது மனம் திரும்புதலும் மீட்டுருவாக்கமும் பார்க்குற போது மத்தேயு 14:7 நம்ம பார்க்குறோம். அடுத்து அப்போஸ்தலர் 2:38-39 நம்ம பார்க்குறோம். அடுத்தது காட்ஸ் மர்சி அண்ட் ஜஸ்டிஸ், கடவுளுடைய இரக்கமும் அவருடைய நீதி தீர்ப்பையும் பார்க்கும்போது சங்கீதம் 103:8-14 பார்க்குறோம். மீகா 7:18-20 பார்க்குறோம். கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் அவருடைய நீதி தீர்ப்பையும் குறித்து நாம் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறோம் ஏசாயா 40:1-11 கடவுள் தம் மக்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், மீட்டுருவாக்கம் செய்கிறார். எரேமியா 3:1-25 நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி இந்த தியாலஜி ஆஃப் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலின் இறையலை நம்ம பார்க்கும்போது அதுதான் திருமறையினுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்குறோம். ரிப்பன்டன்ஸ் ஹோல்ட்ஸ் த சிக்னிஃபிகண்ட் தியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இன் த பைபிள், ரெப்ரசன்டிங் எ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த் இல்லையா. அதாவது திருமறையினுடைய மிக முக்கியமான செய்தி என்னன்னா மனம் திரும்புதல் தான். அதுதான் ஃபண்டமெண்டல் போதனை, அதுதான் அடித்தளமான போதனை. அதில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும், பாவத்திலிருந்து திரும்பி வரணும். ரிப்பன்டன்ஸ் இன்வால்வ்ஸ் டேர்னிங் அவே ஃப்ரம் சின் அண்ட் டுவர்ட்ஸ் காட். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு நேராய் திரும்பவும். இட் இஸ் எ கான்ஷியஸ் டிசிஷன் டு அபேண்டன் சின்ஃபுல் வே டு சீக் பாத் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அதாவது ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராய் திரும்புவது, அவருடைய பாதைக்கு நேராய் திரும்புவது என்று நம்ம பார்க்குறோம். ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பிக்கிறது தான் மனம் திரும்புதல். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆவிக்குரிய ஒரு மாறுதலை பெற்றுக்கொள்வது தான் இந்த மனம் திரும்புதல். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். தாவீது ராஜா மனம் திரும்பு, சங்கீதம் 51, கெட்டகுமாரன் மனம் திரும்புது, லூக்கா 15:11-32. இதில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய முயற்சி தான் அதிகமாக இருக்குது. காட்ஸ் இனிஷியேட்டிவ் டு ரிப்பன்டன்ஸ் ஆஃபன் பிகின்ஸ் வித் காட்ஸ் இனிஷியேஷன். கடவுள் எடுக்கின்ற முயற்சி அவர் தான் முதல்ல எடுக்கிறார், அப்புறமா மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் வருது, அப்புறம் விசுவாசம், ஃபெய்த், ட்ரஸ்ட் எல்லாமே வருகிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்ப்பது மனம் திரும்புதல், கிருபை, மீட்டுருவாக்கத்தை நம்ம பார்க்க. அதே நேரத்தில் பாவத்தை குறித்து பார்க்கும்போது பாவம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது, நித்தியமாக பிரித்து விட்டு நமக்கு தண்டனை தீர்ப்பை கொடுக்கிறது.
அதே நேரத்தில் நம்ம கடவுளுக்கு எதிராக கலகம் பண்ணும்போது கடவுளுடைய கோபத்தை நம்ம பெறுகிறோம். அப்போது பாவத்தினுடைய விளைவு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட வரணும். மார்ட்டின் லூத்தர் அழகாக சொல்கிறாரு, த ஒரிஜினல் சின், த ஆக்சுவல் சின் அப்படின்னு ரெண்டு சொல்கிறார். ஒரிஜினல் சின் என்பது ஆதாம் ஏவாள் வழியாக வருகிற அந்த ஒரிஜினல் சின், அதுதான் ஜென்ம பாவம் இல்லையா? அந்த ஜென்ம பாவத்தை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை அதை கழுவி மீட்டு கொண்டார். அதுக்கப்புறம் நம்ம செய்கிற ஆக்சுவல் சின்ஸ், கர்ம பாவம், கர்மா, த தியரி ஆஃப் கர்மா என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த இன்றைக்கு வாழும் நாட்களிலே நம்ம செய்கிற பாவங்கள், அதற்கும் ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றவர். எப்போ மனம் திரும்புதலை நம்ம செய்வோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தி நம்ம பாவங்களிலிருந்து விடுதலையாகி வெளியே வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கின்றார், வாழ்வு தருகிறார் என்ற வாழ்வோடு நாம் இந்த உலகத்தில் மனம் திரும்பி வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் மனம் திரும்பாமல் ஆண்டவரை கலகம் செய்ததையும் உமக்கு விரோதமான காரியங்களை செய்ததையும் அதனால் நீர் தண்டித்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் மனம் திரும்புதல் தான் ஒரே வாழ்வு வழி, மனம் திரும்பினால்தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்த தேவன் தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய பாவங்களை ஒரு விசை கூட மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் கிறிஸ்தவர் அல்லாத மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இஸ்ரேல் ஆண்டவரே ஈரான் போருக்காய் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மிக பெரிய அளவில் ரெண்டு சைடும் இழப்புகள் இருக்கிறது. ஆண்டவரே மக்கள் கொத்து கொத்தாய் மடிகிறார்கள். ஆண்டவரே குழந்தைகள் மடிகிறார்கள், பெண்கள் மடிகிறார்கள், ஏழைகள் எளியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. தயவு செய்து ஆண்டவரே ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போரும் தீவிரம் அடைந்திருக்கிறது அறிகிறோம். அவங்களும் போரை நிறுத்த கிருபை தார். உலகமெங்கும் அமைதி சமாதானத்தை தார். இயற்கை பேரிடர்கள், கொள்ளை நோய், ஆண்டவரை பூமி எதிர்ச்சி, நெருப்பு குழம்பு போன்றவர்களெல்லாம் நீங்கள் தேசங்களை காத்துறணும். இப்படி இந்திய தேசத்துக்காய் தாய் திருநாட்டுக்காய் ஜபிக்கிற ஆட்சி செய்கிற தலைவர்களை ஆசீர்வதிங்க. இப்படி ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவரே எங்களுடைய அனைத்து ஆண்டவர் தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களை ஆசீர்வதிங்க. மணிப்பூர் ஆண்டவரே எரிந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து எங்களை காத்தல வேண்டுமாக ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தல் மறைகளுக்காகவும், ஆண்டவரை என்னுடைய அன்புக்குரிய சாகு சாருக்காக, டீச்சருக்காக, அடியனுக்காக, குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் எடுத்து பயன்படுத்தும். அடியன் பணியாற்றுகிற பாபன பள்ளி ஆண்டவரே போத ஓட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாபன பள்ளி மின்னூர் வடகர மேல் சரம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற அமுத அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக, நகோமி அம்மாவுக்காக, அன்பு தம்பி பிரவீனுக்காக, நிக்சனையருக்காக நான் ஜபிக்கிறோம். இந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக இருக்கிறாங்களோ, படுக்கில் இருக்கிறாங்களோ, ஆயர்களா, ஊழியர்களா, சபையார்களா, என் தேவன் கண்ணோக்கி பார். இந்த நாளிலே பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குறிப்பாக உடைய அன்புக்குரிய ஆண்டவரே நாச்சாரூபம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி அவர்களுக்காக, உடைய அன்பு கணவர், பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற அந்த நாளிலே தன் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிற போது உடைய கிருபை சகோதரியோடு தங்கியிருக்கிற ஒரு பெரிய பதவியை, பொறுப்பை தந்திருக்கிறேன். அந்த பதவி பொறுப்பிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று ஆண்டவரை இதோ நிறைய மக்களுக்கு அவர்களை ஆண்டவர் நல்ல ஊழியங்களை செய்யும்படியாக, நல்ல காரியங்களை செய்யும்படியாக, அவர்கள் எப்படி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் அதுபோல் அவர்களும் மற்றவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க ஆண்டவரின் கிருபை தார். அதே போல சத்துணவு அமைப்பாளர் ஏகஸ்பாவை சார்ந்த திருமதி ஆண்டவர் ஆனந்தி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் அன்பு கணவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகிறார்கள் எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை என் தேவன் தந்து நீர் வழி எடுத்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நாளை தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து நம்முடைய வசனங்களை கேட்க கிருபை தாரும். இந்த நாளின் ஆண்டவரை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் நாமத்தில் ஜபிக்கிறோம். என் ஜபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.